ஃப்ரெண்ட்ஸ், நர்வ் டேமேஜ், நர்வ்ஸ் மெயினாக நம்ம பிரெயின் வந்து கிளஸ்டர் ஆஃப் நர்வ்ஸ் தான், சரியா? அந்த நியூரான்ஸ் தான். அந்த நியூரான்ஸ் அண்ட் அதோடைய எக்ஸ்டென்ஷன் இன்னொரு நியூரான்ஸோட கனெக்ட் ஆகிற அந்த ஆக்சான்ஸ் தான். ஓகே, எத்தனை நியூரான்ஸ் நம்ம மூளையில் இருக்குது? 80 to 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் உள்ள கனெக்ஷன், ஹவு கனெக்டட் தே ஆர் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப பவர்ஃபுல் ஒரு பிரெயின் ஆக்கும். ஓகே, ஸோ அந்த வயசாகும்போது, மறதி ஆகும்போது, டிமென்ஷியா வரும்போது அந்த நியூரான்ஸ் கனெக்ஷன் குறைஞ்சிரும். நியூரான்ஸ் கனெக்டடாக இருக்கணும், லைவாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படிங்கும்போது அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்ப்போம். எப்படியெல்லாம் நர்வ்ஸ் டேமேஜ் ஆகுது? டயாபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஒரு காமன். அது இந்தியாவில் அது ரொம்ப ரொம்ப காமன், உலகத்திலேயே காமன் தான். டயாபெட்டிஸ்க்கு அடுத்து அந்த நர்வ் டேமேஜ்க்கு மெயின் ரீசன் வைரஸ். ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். ஏதோ பஸ்ஸில் காலையில் குளிர்ந்த காற்று பட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை நல்லா தலைக்கு குளிச்சுட்டு ஒரு மார்பிள் ஃப்ளோரில் படுத்து தூங்குவாங்க. அடுத்த நாள் பெல்ஸ் பால்சி அப்படிங்கக்கூடிய இந்த கபாலத்திலிருந்து நம்ம அந்த நரம்புகள் வெளியே வர்ற இடம் வீங்கி, அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்கிறதுல மெயின் ரீசன் வைரஸ் அட்டாக் ஆனாலும் பெல்ஸ் பால்சி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ரேபிஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ ரொம்ப இருக்குது ரேபிஸ். தெருநாய்கள் கடிக்கிறதுனால அந்த ரேபிஸ் வருது. இப்போ நைட்டு நான் ஒரு இது பார்த்தேன், நாயே கடிக்கலை. நாய் கடிக்கக்கூட வேண்டாம், நாய் நக்கி இருந்தால் போதும், இன்னும் ஒரு சின்ன கீறல் இருந்தால் போதும். அந்த இது ரீசண்டாக கூட நடந்திருக்க வேண்டாம். அது வந்து இந்த வைரஸஸ்லாம் நம்ம கேங்லியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நர்வ் பண்டில்ஸ்குள்ளே ரொம்ப நாள் அமைதியாக இருந்து உடம்பு வீக் ஆகும்போது அது ரேபிஸ் நோயாக வெளிப்படுது. ரேபிஸ் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, தடுப்பு ஊசிகள் உண்டு. ஆனாலும் நிறைய பேர் தடுப்பூசி போட்டாலும் அது எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அந்த நரம்பு மண்டலங்களை பாதிக்கிற தண்ணியை பார்த்தாலே அவங்களுக்கு இங்கே என்ன செய்யும், அக்யூட் சுருங்கிக்கிடும் அந்த இடம். ஸோ அதனால் அவங்க வாய்ஸ் கூட நல்லா பேச முடியாது. ஸோ வாய்ஸ் வந்து வேறு மாதிரி வரும், அது நாய் போலே கத்துறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேபிஸ் வந்து ஒரு பயங்கரமான அது ஒரு வைரஸ் தாக்குதல் தான். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம நர்வ்ஸை எப்படி காப்பாற்றி கொள்ளலாம்? அது மாதிரி ஹெர்பிஸ் ஜாஸ்டர், ஷிங்கிள்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறையா வியாதிகள் உண்டு, அப்படி கொப்பளமாக வரும், ஒரு குரூப் ஆஃப் ஒரு இடத்துல வரும். ஸோ இப்படிப்பட்ட வைரஸ் தான் இப்போ உலகத்தையே அச்சுறுத்துகிற ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாத ஒரு டிசீஸ். நம்ம கொரோனா கூட அப்படித்தான், வைரஸ்னால் வந்தது தான். கொரோனா அதோடு ஒழிச்சு கட்டிட்டாங்களா? இல்லை, பல வகையான அது சாதாரண ஒரு சளிக்குரிய வைரஸ் தான். ஸோ அந்த வைரஸோடு தான் நம்ம வாழணும். கொரோனாலேருந்து தப்பிச்சு தான் நம்மெல்லாம் வந்திருக்கோம். ஓகே, நிறைய பேருக்கு அதுக்கு பலியான போது இந்த கொரோனா வந்தாலும் நமக்கு அது ரொம்ப பாதிக்கலை. இல்லை, எப்படியோ பாதித்தாலும் நான்லாம் ஐசியூவில் இருந்து தான் கொரோனாவில் வந்தேன். ஃபஸ்ட்டு செகண்ட் டைமில் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், நான் தடுப்பூசி போடவில்லை. அதே மாதிரி இப்போது என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காலெல்லாம் ஃபஸ்ட்டு பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 50-60 தடுப்பூசி போடுறாங்க. இந்த தடுப்பூசினால் ஆட்டிசம் வந்தது அப்படி டயக்னோஸ் பண்ணுறாங்க. எப்படி கொரோனா தடுப்பூசி போட்டு அந்த ஷாக்கில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, உடனே இமீடியட் ரியாக்ஷன்லே இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ லாங் கோவிடுங்காங்க, தடுப்பூசி போட்டதினால் பின் விளைவுகள் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ தடுப்பூசி போடுறதுனால ஆட்டிசம் நிறையா வருது. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, டைலனால். திருப்பி நமக்கு சிங்கப்பூரில் கொரோனா தலை தூக்கிச்சு. ஆனால் நல்ல வேளை லாக்டவுன் வேக்சின்னு போகாமல் இந்த ட்ரம்ப் கவர்மெண்ட் பண்ண நல்லதுகளில் அது ஒன்று. ஓகே, எல்லாத்துக்கும் ஸ்கேர், உடனே நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க, ஐயோ இப்படிலாம் செத்து விழுறாங்கன்னு பயம் காட்டுவாங்க. இந்த பயத்தை யார் முதல்ல யூட்டிலைஸ் பண்ணுவாங்க? பெரிய பெரிய பிக் ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனிஸ். உடனே நாங்கள் இதுக்கு அறகுறையாக நாங்கள் ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கோம்பாங்க. உடனே அவ்வளோ பேரும் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் கன்னை வச்சு நம்ம கவர்மெண்ட்ஸே போட வைக்கிறாங்க. டாக்டர்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிறகு ஐயோ நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம், பின் விளைவுகள்பாங்க. ஸோ இப்படி மெடிக்கல் ஃபீல்டில் நிறையா ஃபேலசிஸ், முட்டாள்தனங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து அதோடைய ஃபஸ்ட்டு ஜனாதிபதி பிரசிடெண்ட் எப்படி இறந்தார்? பிளட் லெட்டிங்கில். அப்படின்னா என்னது? பாடியிலேருந்து கெட்ட ரத்தத்தெல்லாம் எடுத்துரு, நீ பொழைச்சிக்கிடுவேன்.
ஒரே நாளில் 2.5 லிட்டர் ரத்தத்தை அவர் உடம்பிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதினா எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும்? அமெரிக்கா தான் உலகத்திலே பெரிய கண்ட்ரி, அறிவாளி கண்ட்ரிங்காங்க. அவருடைய ரத்தத்தை எடுத்தார்கள், 2.5 லிட்டர் பிளட் லெட்டிங் பண்ணாங்க. என்ன பண்ணார்? அடுத்த நாள் செத்து போனார். இப்படிப்பட்ட முட்டாள்தனங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் உண்டு. ஸோ நீங்கள் ஒரு உயிர் தான், மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ரையல் தான். ஆனால் உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் காமன் சென்ஸை, மெடிக்கல் சயின்ஸில் காமன் சென்ஸை வளர்த்து கொள்வது உங்கள் கையில் இருக்குது.